நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழின்னா, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு ஒரு கதையோடு சேர்ந்து பைபிள் ஸ்டோரியும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் கீழே மேலே இருக்கிற போர்ஷனை கொடுத்தார். வச்சுக்கடாப்பா அப்படின்னு கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தார். கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க ஒரு போஸ்ட் கம்மி, அதாவது எல்லா விதத்திலும் கொஞ்சம் எளிமையானவர்கள். மேலே இருக்கிறவங்க எளிமையானவங்க தான், அவங்க சம்சாரம் பெரிய நினப்பு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, மேலே நைட் ஹவர்ஸில் கண்ட நேரத்தில் அந்த மேலே இருக்கிற வீட்டுக்கார அந்த அம்மா என்ன பண்ணும், நைட்டில் தான் உரலை வச்சு அடிக்கும். டக்கு 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 நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போவும் இங்கேயும் நடக்குது. நல்லா 12 மணிக்கு தூங்கும்போது தான் கீழே இருக்கிறவங்க நைட் ஷிஃப்ட் வந்துட்டு வாஷிங் மிஷின் போடுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் கரெக்டாக நிற்காது. டக்கு டக்கா டக்கு டக்கா டக்கு டக்கான ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் என்ன கீழே இருக்கிற நல்லா தூங்கும்போது இந்த அம்மா உரல் அடிக்கிற வேலையாக பண்ணிச்சு. அப்புறம் கீழே இருக்கிறவங்க சொல்லி பார்த்தாங்க, அப்பா பகலில் செய்யுங்க இந்த வேலையெல்லாம், நைட்டில் தூங்குற நேரத்தில் இப்படி செய்ய எப்படின்னு. உடனே அவங்க சம்சாரம் முதல்ல வந்து, எல்லா வீட்டில் அப்படித்தானே, முதல்ல சம்சாரம் தான் வருவாங்க. எங்கள் வீடு, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், நீ யார் கேட்குறக்கு, எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அந்த வீட்டை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னோன்னே கீழே இருக்கிறவனுக்கு, ஓ நீ இப்படி பேசுகிறியா அப்படின்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணார், ஒரு ஒரு மம்மட்டி, ஒரு பெரிய சுத்தி எடுத்துகிட்டு வந்து வீட்டை உடைக்க ஆரம்பித்தார். உடைக்க ஆரம்பித்தோன்னு என்னாச்சு, மேலே இருக்கிறவன் கேட்டான், என்னடா வீட்டை இடிக்கிற, மேலே இருக்கிறவன் நான் இருக்கேன் தெரியாத அவனுக்கு, நீ கீழே வீடு இடித்தா நான் கீழே விழுந்துருவேனேடா. இப்போ இவன் சொன்னான், இது கீழே இருக்கிற வீடு ஏன் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ யார் அதை கேட்டவன தான் அவனுக்கு அவங்க சம்சாரத்துக்கு புத்தி வந்தது. இதுதான் முல்லை முள்ளால் எடுப்பது. ஐயா இப்போ நான் செஞ்சது தப்பு தாண்டாப்பா, நீ வீட்டை இடிக்காத, நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி. இதே போல் தான் தாவீது சவுலுக்கு மருமகன் தாவீது. ஆனால் சவுல் என்ன செய்தான், தாவீதை கொல்ல வகை தேடி கொண்டு வந்தான். எப்படியாவது இவனை கொண்டு போடணும் அப்படின்னு, சொந்த மருமகன். ஆனால் ஒரு சமயம் என்னாச்சு, சவுல் தனியாக ஒரு வனாந்தர பகுதியில் படுத்துட்டு இருந்தான். அப்போ அதே வழியில் போன தாவீது பார்த்துட்டான், படுத்திருக்கிற சவுல் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கூட இருந்த சொன்னான், தாவீதுக்கு ரைட்டான்னு சொன்னான், மன்னா இது உனக்கு சரியான டைம், உன்னை கொல்ல அவன் பார்த்தான், இப்போ நீ கொல்றதுக்கு டைமு கடவுளே கொடுத்துட்டாரு, கொண்டு போடுங்க, அடியோடு அழைச்சிருங்க, அப்போ நீங்கள் தான் நிரந்தர ராஜா அப்படின்னு சொன்னோன்னே. அப்போ தாவீது சொல்கிறான், அவர் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் நாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, தெய்வத்துக்கிட்ட மாத்திரம் சொல்லணும், அவர் செஞ்ச தப்பவே நாம் செய்யக்கூடாது, செய்ய மனசு மறக்கூடாது என்று சொல்லி அவருடைய மந்திரிக்கு ஆலோசனை செய்தார். முல்லை முன்னால் எடுக்கிறது வேறு, முல்லை மன்னிச்சு வர்றது வேறு. இப்படித்தான் நாம் எப்படி இருக்கிறோம், தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து பொறாமை கொள்கிறோமா, ஐயோ அவனுக்கு எப்படி அத்தனை வந்தது, எப்படி இருந்தான், இப்படி ஆயிட்டா, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எது வேண்டுமோ, எப்போது வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ என்றது உன்னை படைத்த ஆண்டவனுக்கு தெரியும். அவசியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.